ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். ஆசிட் பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன், புதினாலாம் வச்சுருக்கேன், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி நீங்கள் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கேரட், பீன்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன் அரைச்சி. அப்புறம் காளான், முக்கியமான பொருள் காளான், அது வச்சுருக்கேன். தேங்காய் போட்டு நீங்கள் தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது மசாலாவில் என்னென்ன தேவையான பொருட்கள்: கறிப்பட்டை, அப்புறம் நெய் பேக்கெட்டு, அப்புறம் டால்டா பேக்கெட்டு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர், காரத்தூள், கேசரி பவுடர். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை தீஞ்சு போயிடும். அடுத்தது கறிப்பட்டை. கறிப்பட்டை பொரியணும். டால்டா ஊற்ற போகிறேன். அடுத்தது கொத்தமல்லி, புதினா. தீஞ்சிருப்போது நீங்கள் அடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல போட்டால் அடி பிடிச்சிடும். அதனால வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிறதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக உப்பு போடுறேன், கல்லுப்பு போடுறேன். வெங்காயம் பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். நான் 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் பிரியாணி செய்யறதுக்கு. பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் அரிசி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. அடுத்தது பீன்ஸ், கேரட் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி,
ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா போட்டுப்போம். அப்புறம் தேவையான அளவு கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. மசாலா போட்டு வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம காளான் போடலாம். மஷ்ரூம் போட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் கட்டாத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தயிர், நம்ம கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி பாதி லெமன் மட்டும் போட்டுக்கலாம். கட் பண்ணி பாதி லெமன் மட்டும் போடுங்க. ஒன்று ஃபுல்லாக போட்டுறாதீங்க, பாதி போதும். காய்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா ஒதுக்கி தான் அரிசி போட்டுக்கலாம். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. நம்ம அரிசியை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 4 டம்ளர் போட்டேன், நான் 8 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்.
8 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். கிண்டி விட்டுட்டு நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம உப்பு எல்லாமே காரம்லாம் நம்ம இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு திறந்து கிண்டி பார்ப்போம். இந்த மாதிரி கிண்டி விட்டால் தான் அடி பிடிக்காது. உப்பு காரம் தேவையான பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேசரி பவுடரு நம்ம அப்படியே கொட்டக்கூடாது, தண்ணியில் இந்த மாதிரி கலக்கி தான் ஊற்றணும். இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். பிரியாணி நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், கம்ம வாசனையாக இருக்குது. மஷ்ரூம் காளான் பிரியாணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துருக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவெல்லாம் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிரியாணி செஞ்சுட்டோம். இப்போ நாங்கள் வந்து அதை சாப்பிட போகிறோம். நீங்களே வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எங்கள் வீடியோ நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாவ், சூப்பர், செம்மையாக. என் பையனுக்கு ஒரு ஓடுங்க.